ஹலோ ஆல். நம்ம க்ரோஷே ஹப் ஸ்டோரில் இந்த கேரமல் யான் இப்போ அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த யான் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த யான் வச்சு இன்றைக்கி எந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நான் இந்த குட்டி ஃபிஷ் வந்து எப்படி பண்ணலான்னு கட்டுறேன். ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். செயின் 1 போட்டுட்டு மேஜிக் ரிங்குள்ளார 6 சிங்கிள் க்ரோஷெட் ஒர்க் பண்ணிக்கோங்க. மெதுவாக இந்த டெயிலை இழுத்திங்கன்னா நம்மளுடைய ரிங்கு க்ளோஸ் ஆயிரும். இந்த செகண்ட் ரவுண்டில் எல்லா ஸ்டிச்சஸ்லேயுமே இன்க்ரீஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட்டு ஸ்டிச்சை மார்க் பண்ணிக்கோங்க. ரவுண்டு 3லேருந்து ரவுண்ட் 6க்கு ஒயிட் கலர்லேயே தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஈச் ஸ்டிச்லேயும் சிங்கிள் க்ரோஷெட் ஒர்க் பண்ணிட்டு வாங்க. ரவுண்ட் 7ல் எல்லோ கலர் அட்டாச் பண்ணிவிட்டு திருப்பியும் சிங்கிள் க்ரோஷெட் தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ரவுண்ட் 8ல் மறுபடியும் ஒயிட் கலர் ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் 9 ஸ்டார்ட் பண்ணுறப்போ மறுபடியும் எல்லோ கலர் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ரவுண்டில் ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷெட், செகண்ட் ஸ்டிச்சில் இன்க்ரீஸ். ஸோ சிங்கிள் க்ரோஷெட் இன்க்ரீஸ் இந்த பேட்டர்னை 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரவுண்டோட எண்டில் உங்களுக்கு 18 ஸ்டிச்சஸ் வரணும் டோட்டலாக. ரவுண்ட் 10 வந்தாச்சு. இங்கே ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் ஸ்விட்ச் பண்ணிவிட்டு 2 சிங்கிள் க்ரோஷே, நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணுறோம். அண்ட் தேர்ட் ஸ்டிச்சில் இன்க்ரீஸ். இந்த பேட்டர்னை 6 டைம் ரிப்பீட் பண்ணணும். இதுக்கப்புறமா நம்ம ஐஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஐஸ் வந்து ரவுண்ட் 2 அண்ட் ரவுண்ட் 3க்கு நடுவில் வந்துட்டு ஐஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒயிட் கலர்லேருந்து எல்லோ கலர் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா ஒயிட் தேவைப்படாது, ஸோ நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இந்த ரவுண்ட் 11ல் எல்லாத்துலேயுமே சிங்கிள் க்ரோஷெட் ஒர்க் பண்ண போகிறோம் எல்லோ யூஸ் பண்ணிவிட்டு. இதோட முடிஞ்சிச்சு. இப்போது ரெண்டையும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு சிங்கிள் க்ரோஷெட் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஸ்டஃப் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஸ்டஃப் தேவைப்படாது. ஸோ லைட்டாக ஸ்டஃப் பண்ணிவிட்டு சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்டு ஃபோல்ட் பண்ணி ஜாயின் பண்ணிடலாம் 2 லைனையும். ஸோ இப்போது லாஸ்ட்டில் செயின் 3 போட்டு டர்ன் பண்ணிக்கோங்க. நம்ம ட்ரிபிள் க்ரோஷே பண்ண போகிறோம். அதே ஸ்டிச்லேயே மறுபடியும் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு ட்ரிபிள் க்ரோஷே பண்ணிவிட்டு அண்ட் எகெயின் திருப்பியும் சேம் ஸ்டிச்லேயே இன்னொரு ஸ்டிச் போடுறோம். இப்போ செயின் 3 போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச். ஸோ இந்த பேட்டர்னை தான் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். செயின் 3 போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 ட்ரிபிள் போடணும். திருப்பியும் செயின் 3 போட்டுட்டு அதுக்கடுத்த ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு க்ளோஸ் பண்ணணும். இந்த பேட்டர்னை ரிப்பீட் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ இந்த டாப் சைடில் இருக்க கில்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு
ரேண்டமாக சென்ட்ரு சைடில் கரெக்டாக ஃபிஷ்ஷோட சென்ட்ரு சைடு மார்க் பண்ணி அங்கே யான் அட்டாச் பண்ணிக்கலாம். நான் எல்லோ யான் தான் அட்டாச் பண்ணுறேன். ஸ்டார்டிங்கில் செயின் 1 போட்டுட்டு சிங்கிள் க்ரோஷேட் பக்கத்து ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷேட் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷேட். எகெயின் அடுத்த ஸ்டிச்லேயும் ஹாஃப் டபுள் க்ரோஷேட் ஒர்க் பண்ணணும். இதுக்கப்புறம் பக்கத்து ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷேட் போட்டுட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஐலாஷஸ் ஆட் பண்ணிட்டா அவ்வளோதான், நம்ம ஃபிஷ் முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி க்யூட்டான வீடியோஸ்க்காக நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. க்ரோஷே ஹப் ஸ்டோரில் இப்போது மில்க் காட்டன் யான்ஸு, கேரமல் யான், கிட்ஸ் காட்டன் யான், கிடோஸ், ஒலிவியா, டிசைர், ஸ்பெக்ட்ரம் எல்லா கைண்ட் ஆஃப் யான்ஸும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் க்ரோஷேட் ஹூக் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் டெலிவரியே அவைலபிள் இருக்குது. ஆல் ஓவர் இந்தியாவுமே ஆன்லைன் டெலிவரி இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் பேஜ் ஃபாலோ பண்ணலைன்னா பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப் லிங்க்கும் நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன்.